ரம்யா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. எல்லாரும் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. ரம்யாவுக்கு மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? ரம்யாவை மட்டும் ஏன் தடுத்து நிறுத்தியிருக்கேன்? ரம்யா பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க? அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய தொடக்கமாகவே பார்க்க போகிறோம். சிதம்பரபுரம் பகுதியிலேருந்து களக்காடு நோக்கி போகக்கூடிய சாலையில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இந்த சாலையில் தான் நான் ரம்யாவையும் சந்தித்தேன். ரம்யா மட்டும் இல்லை, ரம்யா வேலை செய்யக்கூடிய வாழை தோட்டமும் கூட இந்த பகுதியில் தான் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம முழுசாகவே அந்த வாழ்வியலையும் நம்ம பேசிடலாம். மனித உணர்வுகளோட உணர்ச்சி குவியலை காட்சிப்படுத்தின விதத்துல இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் தமிழ்நாட்டில் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. பொதுவா இந்த வாழை திரைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பா பள்ளி கல்லூரி மாணவர்களில் அந்த சிறார் பருவத்துல வாழை தோட்டங்களில் வேலை செய்யறவங்களுடைய ஒரு வாழ்வியலை மையப்படுத்தின ஒரு படமாக தான் இருந்துச்சு. இப்போ நான் நெல்லை மாவட்டத்தில் களக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாழை தோட்டத்தில் தான் இருக்கேன். என்னோட இந்த தோட்டத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ரம்யா. நீங்கள் பார்க்கலாம் ரம்யாவை கையில் ஒரு மண்வெட்டியோடு அவங்க இருக்கக்கூடிய காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். ரம்யா வந்து இங்கே களக்காடு பகுதியில் அவங்களுடைய தோட்டத்தில் வாழை தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. காலையில் எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வீங்க? எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா? 8 மணிக்கு வேலை செய்வேன். காலையில் 8:45 ஸ்கூலுக்கு போகணும். இப்போ 11ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க. என்ன குரூப் படிக்கிறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓ, பிரமாதம். 10ஆம் வகுப்புல எத்தனை மார்க் எடுத்தீங்க? 426. 426. எத்தனைக்கு? 500. 500க்கு. சூப்பர். இப்போ படிக்கிறது அரசு பள்ளிக்கூடம் தான். சரி, இப்போ நீங்கள் வந்து வாழை தோட்டத்தில் என்ன வகையான வேலைகள்லாம் பார்ப்பீங்க? கண்ணு போடுவாங்க, அதுக்கு போவேன். வேற மருந்து ஊற்றுறது, அதுக்கப்புறம் உரம் போடுவாங்க, அதுக்கப்புறமும் மருந்து ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் இந்த கடை உரம் அதெல்லாம் போடுவாங்க, அதுக்கெல்லாம் போவேன். அதுக்கப்புறம் வாழை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கம்பு சமைப்பாங்க, அதுக்கப்புறம் வெட்டி கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் போவேன். வாழையோட மூடை வெட்டி கொடுக்குறது. ஆமாம். ஓகே. இப்போ அந்த படத்தில் வந்து ரொம்ப எல்லாரையும் அப்படி ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வாழை படம் பார்த்தீங்களா? பார்க்கல. உங்களுக்கு அதுக்கு நேரமும் இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தானே? ஏன்னா காலை டெய்லியுமே இந்த வேலைக்கு வந்துடுவீங்களா? அன்றாடம் இருக்கும். வாழை எத்தனை மாதம் பயிருமா? 9 மாதம் இருக்கும். இது நீங்கள் போட்டிருக்கிறது இது எந்த ரக வாழை போட்டிருக்கீங்க? ரசகசிலி. ஓ, ரசகதளி பழம். சரி, இந்த ரசகதளி பழத்துக்கு வந்து நீங்கள் 9 மாதமே நீங்கள் இப்போ பள்ளிக்கூடம் டெய்லி 8:45 8:45 எத்தனை மணிக்கு வயலுக்கு வருவீங்க? காலையில் 6 மணி, 6:30, 7 மணி அப்படி வருவோம். ஓ, 1 மணி நேரம் வேலை. ஓ, 1 மணி நேரம் தினமும் காலையில். சரி, அது வந்து நீங்கள் அன்றாட வேலையில் என்ன வகையான வேலைகள் பார்ப்பீங்கம்மா வயலுக்கு வந்தோடனே? என்னென்ன இருக்கோ இது இப்போ வந்து இன்னைக்கு வெட்டுறாங்கல்ல, வெட்டுவேன். நாளைக்கு என்ன இருக்கோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு அப்படி வேலை வரும். பொதுவாக தமிழில் ஒரு விவசாய பழமொழி சொல்லுவாங்க, பாராத பயிரும் கேளாத கடனும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெய்லி பார்க்கணும். வாழையாக இருந்தாலும் அதை நட்டாலும் நம்ம டெய்லி வந்து பார்த்துடணும். இதுக்கு சனி ஞாயிறு லீவெல்லாம் உங்கள் ஸ்கூல் லீவு மாதிரிலாம் இங்கே லீவெல்லாம் உங்களுக்கு கிடையாது? கிடையாது. சரி, இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமா? அல்லது ஐயோ காலையில் ஆயிடுச்சே வாழை தோட்டத்துக்கு இப்போ வேலைக்கு வரணுமே அப்படிங்கிற மாதிரி மைண்ட் இருக்குமா? அது எப்படி? அப்படிலாம் இல்லை, இன்ட்ரெஸ்டாக தான் வருவேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். இன்னொன்று எப்படி கேட்குறேன்னா, இந்த மூமெண்ட் எப்படி இருக்குமா? இப்போ வாழை வந்து நீங்கள் நட்டு வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், ஒரு கட்டத்தில் வாழை காயாட்டு வரும், அப்புறம் பழமாக மாறும். அதை பார்க்கும்போது இந்த தருணம் எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். இருந்து வேலை செஞ்சு அழகாக வர்றது பார்த்து நல்லாயிருக்கும். சரி, இன்னொன்று மிக முக்கியமான விஷயங்கள் பேசுனா, பள்ளிக்கூடத்துக்கு 8:45 போகணும். அப்போ நீங்கள் வந்து இங்கே எத்தனை மணி வரைக்கும்? 8 மணி வரைக்கும் வேலை செய்வீங்க. அதுக்கப்புறம் அறக்க பறக்க போகிறது, அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கும்? பழகிட்டதுனால ஒன்றும் தெரியல. எத்தனாம் கிளாஸ்லேருந்து இந்த மாதிரியான பணிக்கு உங்களை உட்படுத்திக்கிட்டீங்க? நான் 9th வரேன். ஓ, சூப்பர். முன்னாடி வருவேன், இப்போ டெய்லியும் வரேன். ஓ, சரி. இது உங்கள் குடும்ப சூழல் எப்படி இருக்குமா? நீங்கள் இந்த வேலைக்கு வர வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கா? அல்லது உங்கள் சொந்த நிலம் அப்படிங்கிறதும் என்கிட்ட குறிப்பிட்டீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். கூட யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க அவங்கள பற்றி? இதுக்கு வருவேன், வேற ஒரு ஆளுக்கு வேலைக்கு போவேன். ஓ, ஓ. அது வந்து எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால சேர்ந்து எங்கள் அம்மா கூட போவேன். ஓ, ஓ. அம்மா பேர் சொல்லிடுங்க. இசைவாணி. அப்பா வந்து என்ன? அப்பா இறந்துட்டாங்க. 6th படிக்க சொல்லி இறந்துட்டாங்க. உடல் சரியில்லாம இருந்தாங்களா? ஆமா. ஓ, சரி. இறந்துட்டாங்க. தம்பி உண்டு எனக்கு. தம்பி என்ன படிக்கிறாரு? 6th படிக்கான். ஓ, அவரு இந்த மாதிரியான பணிகள்? என் கூட வருவாங்க. ஓ, அவரும் வருவாரு. ஆமா. சரி, சரி. இப்போ வந்து இந்த வேலைக்கு யாரு கூட இப்போ போயிட்டு இருக்கீங்க? அம்மா கூட போவேன். அம்மா என்னைய கூட்டு போவாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போவோம். ஓ, சரி, சரி. அதை பத்தி சொல்லுங்க. உங்க பாட்டி தாத்தா கூட போவீங்களா? ஆமா. இங்க வந்து எங்க அம்மா வேற ஒரு ஆளுக்கு போறாங்க, நாங்க எல்லாரும் இங்க வரோம்ல, மத்தாள் வயலுக்குன்னா என்னைய கூட்டு போவாங்க. ஓ, சரி. லட்சியம்னா என்னம்மா? நீங்க படிச்சு இந்த லெவலுக்கு வரணும்னு ஏதாவது ஒரு இலக்கு இருக்கும்ல? ஏன்னா 426 மார்க்குங்கிறது நல்ல மார்க். நீங்க வேலை செஞ்சுட்டே 426 எடுத்திருக்கீங்க, ரொம்ப நல்ல மார்க். அடுத்துக்கு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பும் படிக்கிறீங்க. எதிர்காலத்தில் இதாகணும் அப்படின்னா அது என்ன லட்சியம்? இப்போதைக்கு 11th 12th நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன். 500க்கு மேல.
அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் இருக்கலாம் யோசிச்சுக்கலான்னு இருக்கேன். அந்த படத்துல இன்னொரு காட்சி பார்த்தோன்னா வாழை தார் இருக்குல்லம்மா, அந்த தாரை தலைக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு போற மாதிரிலாம் காட்சிகள் வரும். அந்த மாதிரி கொண்டு போன அனுபவங்களும் உங்களுக்கு இருக்கா? வாழை தார் தூக்கியிருக்காங்க உங்க சொந்த வயலுக்காக கூட இருக்கலாம். ஆ அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆ, ஆ. அங்கேயும் வயல் இருக்கு. ஆ. அதுல கொண்டு வச்சிருக்கேன். வாழை தார் தூக்கிங்க. எத்தனை தார் ஒரே நேரத்துல தூக்கின அனுபவம் இருக்கு? 1, 2 தான். 2 பேர்னா பெரிய விஷயம் இல்ல. 2 தான். இடையில ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணாங்க. அந்த ஷோ பண்றப்ப 2 தாரை தலையில வச்சா சித்திவாசிகளாலாம் வைக்க முடியல, சென்னை மாதிரியான பெருநகரத்துல இருக்கிறவங்கலாம். ஆனா கிராம பகுதியில் உங்களுக்கு இயல்பாவே அந்த தன்மை எப்படி வரும்? அந்த தைரியம் எப்படி வரும்? வாழை தாரை நம்ம தூக்கிடலாம் அப்படிங்கிற தைரியம் எப்படி வரும்? இல்ல ஆசைப்பட்டு தூக்கினேன் அவன். ஓ, அதுவும் ஆசையும் வருமா நமக்கு, தாரை பார்த்தோன்னே தூக்கணும்னு? சரி, இப்போ ஒரு வாழைத்தார் எவ்வளவு கிலோ இருக்குமா? குறைஞ்சபட்சம் ஒரு சரியா சரி 12 கிலோ வரைக்கும் இருக்குங்கிறாங்க உங்க தாத்தா. தாத்தா உள்ள வந்துருங்களேன். இப்போ நம்மளோட ரம்யாவினுடைய தாத்தா பன்னீர் இருக்காங்க. பன்னீர் தாத்தா கிட்ட தான் இப்போ நம்ம பேசுறோம். தாத்தா, ஒரு தார் எவ்வளவு வெயிட் இருக்கும் தாத்தா? இது வந்து 15லேருந்து ரசகையில் வந்து 15லேருந்து 20 கிலோ வரை இருக்கும். ஓகே. ரசகையில் வந்து ஏத்த வந்து 8லேருந்து 12 கிலோ வரை இருக்கும். ஓ, இல்ல உங்க பேத்தி ரம்யா சொல்றப்ப அசால்ட்டா 2 தார்லாம் தூக்கியிருக்கேங்கிறாங்க. 24 கிலோ வெயிட் வந்து தூக்கியிருக்காங்கன்னா அதுக்கான பயிற்சிகள்லாம் அது வந்து இந்த இது வந்து ஒரு மூடு தான் கொண்டு போக முடியும். அது வந்து 2 மூடு 3 மூடு கொண்டு போயிடலாம். 3 மூடு வரைக்கும் கொண்டு போகலாம். ஆமாம், ரசகைகள் அந்த ஏத்த வந்து கொண்டு போயிடலாம். அடுத்தடுத்து வாழை விவசாயம் வந்து இப்ப லாபகரமா இருக்கா? வாழை வாழை வந்து இந்த நோய் அடிக்காமல் இருந்தால் லாபம் கிடைக்கும். தண்ணியும் செழிப்பாக இருக்கணும், நோய் அடிக்காமல் இருக்கணும், அப்பவும் பைசா கிடைக்கும். நோய் அடிச்சுன்னா நம்மளுக்கு நட்டம் தான். ஆமாம், நோய் அடிக்காமல் இருக்கணும். இந்த பொதுவாக இந்த பகுதிகளில் களக்காடில் வாழை விவசாயம் அதிகம் இல்லையா? ஆமாம், இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ தான் வாழை நிறையா. முதல்ல என்ன இருந்துச்சு? நஞ்சா நெல் பயிர் முதலாவது. இப்போ தான் வாழை போட கூடுதல். ஓகே. வந்து வள்ளுவர் சைடு தான் வாழை. அந்த தெற்குக்காடு வள்ளியூர் சைடு அந்த தான் வாழை. இப்போ வந்து தான் இங்கே வாழை கூடிட்டு. ஓகே. வாழை வாழை வைக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது எல்லா நேரமும் உங்கள் பகுதி விவசாயம்? அது வந்து அவங்க நல்ல நேரம் இருந்துன்னா வாழை வைக்கும், காலையும் வைக்கும். ஓ ஓ, அதை சொல்ல முடியாது. சார், இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி பள்ளி கல்லூரி படிக்கிறவங்க வாழை சார்ந்த வாழ்க்கை வாழ்றாங்கல்ல, அது உங்கள் பகுதியில் அதிகமாக இருக்குமா? இப்படி 1-2 பேர் தான் இருப்பாங்களா? இல்லை, நிறைய ஆள் இருக்கு. ஓ, ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வேலைக்கு வர்றது ஆள் இருக்கு. அவங்களுக்கான ஊதியம்லாம் எப்படி இருக்குதுதா? கஷ்டம்தாங்க. இது வந்து இந்த கூலி வேலை செய்த ஆளுக்கு இந்த கஷ்டம் ரொம்ப. இது வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. ஓகே. ஆமாம், வேலை இருக்கணும். நிறைய கஷ்டப்பட்ட ஆள் இருக்குது. ரம்யா டெய்லி காலையில் அப்போ ஏதோ ஒரு வகையில் இது ஒரு உடற்பயிற்சியாகவும் அமைஞ்சிரும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? காலையில் கொஞ்சம் என்னெல்லாம் சாப்பிட்டு வருவீங்களா? இங்கே வந்து தான் வீட்டுக்கு திரும்பி ஸ்கூல் போகும்போது தான் சாப்பிடுவீங்களா? காலையில் சாப்பிட மாட்டேன், மத்தியானம் தான். காலையில் சாப்பிடவே மாட்டிங்களா? ஓ, வீட்டிலேருந்து வரும்போதும் சாப்பிட்டுட்டு வந்து அப்போ எப்படி அந்த ஆற்றல் இருக்கும்? இவ்வளோ நேரம் இங்கே 1 மணி நேரம் வேலை செஞ்சிருவீங்க. சாப்பிட்டுட்டு வர மாட்டேன், போக சொல்லியும் லேட் ஆயிருமா சாப்பிட மாட்டேன். ஓ ஓ, போகும்போது நேரம் ஆயிரும்னு போயிருவீங்க. அது சரி. மத்தியானம் வரைக்கும் அப்போ ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது? கஷ்டமாக இருக்காது, பழகிட்டு. ஓ, எத்தனை ஆண்டுகள் இந்த பழக்கம் இருக்குன்னா நீங்கள்? 10th உண்டது. ஓ, அதனால டெய்லி காலை சாப்பாடே இப்போ தவிர்த்துருவீங்க. ஓ, சரி சிஸ்டர். இப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற தோட்டங்களில் வேலைக்கு போவேன்னீங்கல்ல, இது இப்போ உங்கள் தாத்தா பாட்டியோட இருக்கீங்க. பன்னீர் தாத்தா, பாட்டி பேர் லட்சுமி பாட்டி. பார்க்கலாம் 2 பேருமே நல்ல ஒரு 70 வயதை தாண்டின நிலையில அவங்க வேலை செய்கிறாங்கல்ல, அது அந்த அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் தாத்தா பாட்டியை பார்க்கும்போது? அவங்களுக்கு கஷ்டம்தான், அவங்களுக்கு முதுகலிலாம் உண்டு. ஓ ஓ, இருந்தாலும் அவங்க செய்கிறாங்க, அவங்களுக்கு பழகிட்டு ஒன்றும் தெரியல. நீங்கள் படித்து நல்ல வேலைக்கு போனோன்னா பாட்டி தாத்தாவை உட்கார வச்சு அதே வாழை இலையில சோறு போடணும், அந்த மாதிரி ஆசை இருக்கா? அது நான் நல்லா பார்ப்பேன். அது சரி. சரி, இப்போது ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு வருவோம். இப்போ நீங்கள் மற்ற தோட்டங்களில் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அது ஊதியம்லாம் உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க? டெய்லி 1 மணி நேரம் தான் வேலை பார்ப்போங்கிறோம், அப்போ எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? இல்லை, இது இங்கேனால 1 மணி நேரம் வேலை பார்க்கும். அவங்க அங்கே வந்து ஒரு ஆகும் 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஸ்கூல் போக அப்போ 6 மணிக்கே போயிருவீங்க? அது வந்து லீவ் டைமில் அங்கே போவேன். ஓ ஓகே. இது வயலுக்குன்னா சனி ஞாயிறு லீவ் டைமில் அப்படி வேலைக்கு போவேன். அது எவ்வளோ சம்பளம் தருவாங்க? 300 ரூபா தருவாங்க ஒரு ஆளுக்கு. அவங்களுக்குள்ளது தான் எனக்கு உண்டு, ஏன்னா அவங்க வேலையும் செய்வோம்ல, அதனால குறைச்சி செய்ய மாட்டேன், சமமாக தான் செய்வேன். அது சரி. அதனால வாழை தார் இருக்குல்ல, அது வந்து மற்ற தோட்டங்களுக்கு போன எடுத்திருக்கோம்னு சொல்றீங்கல்ல, ஒரு தாராவோ 2 தாராவோ தூக்குறது, அதுக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும்? அது வந்து போனது கிடையாது, வயல்ல போயிருக்கேன். ஓ சரி சரி. அது வந்து அவங்க வந்து அந்த ஒருத்தங்களுக்கு கொடுப்பாங்க, இப்படி வலை வைக்காங்களா, அவங்க கொடுப்பாங்களா,
அவங்களே ஆள் விட்டு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து இந்த இந்த வாழை சூழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அல்லது அது வந்து ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி 1 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அயற்சியை தருமா? அல்லது உங்களுக்கு ஒரு ஜாலியாகவே இருக்குமா இது? ஆயிடுச்சுலாம் இல்லை, பிடிச்சி தான் செய்தேன், மித்தபடி ஒன்றும் இல்லை. ஆ, ஆ, ஆ. காலையிலே வந்து அப்படி பழகியாச்சுல, வருவேன் செய்வேன், அப்படி கிளம்பி போயிடுவேன். ஆ. அம்மா காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க 6 மணி 6:30க்கு. ஓ. நானாக தான் தம்பி அப்ப யார் பாத்துக்குவா? அவனே கிளம்பி போயிடுவான். ஓ, 6ஆம் கிளாஸ் பையன். ஆமா, அவன் எங்க படிக்கிறான்? அவன் இங்க மீரானியா ஸ்கூல்ல படிக்கிறான். ஓகே ஓகே, 6ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. இப்போ அவரே கிளம்பி அவருக்கு சாப்பாடுலாம் அப்ப அம்மா 6 மணிக்கு வச்சுட்டு அம்மா போயிடுமா? எல்லாரும் வேலைக்கு தானே போறாங்க. அதான் கேக்குறேன், பாட்டி ஒரு பக்கம் 6 மணிக்கு வரணும், தாத்தா 6 காலையில மணிக்கு வரணும். 4 மணிக்கெல்லாம் இருந்துச்சு சாப்பாடு செய்வாங்க. அது சரி. எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஓ, அம்மா வச்சுட்டு போயிடுவாங்க. ஆமா. இப்போ அம்மா ஒரு தோட்டத்துல வேலை பார்க்குறாங்க, நீங்க இன்னொரு தோட்டத்துல இப்போ வேலை ஆமா. பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே லீவுனா நான் அவங்க கூட போவேன். ஓகே. அம்மாவுக்கு வந்து வேலை முடிஞ்சு எத்தனை மணிக்கு வருவாங்க அப்போ வீட்டுக்கு? அம்மா வந்து வேற ஒரு ஆளுக்கு தானே போயிருக்காங்க, இருந்து பார்த்து தான் செய்வாங்க, தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. இப்போ வேலை செய்கிறாங்கன்னா அவங்க உடையில ஏதாட்டும் வாங்கி தருவாங்க, காஃபி ஏதாட்டும் வாங்கி கொடுப்பாங்க, காலையில் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஓ ஓ. நீங்க வந்து அப்போ நேரடியாக மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவீங்க, மத்தியானத்துக்கு அம்மா காலைல 6 மணிக்கு பொங்கி வச்ச சாப்பாடை கொண்டு போயிருவீங்க. ஆமாம். சரி, உங்க வாழைப்பழம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்களா? ஏன்னா நீங்க தானே விளையவே வைக்கிறீங்க, அதனால திகட்டிருமா அல்லது எப்போ பார்த்தாலும் வாழை புதுசா தெரியுமா? இல்லைன்னா பழம் சாப்பிட மாட்டேன். அப்படியா? ஏன்? நீங்க தானே எனக்கு விளைய வைக்கிறீங்க. இனிப்பு பிடிக்காது, அதனால சாப்பிட மாட்டேன். ஓ, அது அந்த வாழை சாகுபடி பண்ற நுட்பத்துல இருக்கீங்க நீங்க. அது நம்ம விளைச்ச பழம் எப்படி இருக்கு அப்படின்னு ருசி பார்க்குற இது கிடையாதா? அப்படி இல்லை, ஆ, ஆ. அது எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு இனிப்பு பிடிக்கும். எனக்கு வாழைப்பழமே ஓ, இனிப்பே பிடிக்காது. சாப்பிட மாட்டீங்க பொதுவா? பாயசம் ஏசம் எந்த மாதிரியான இனிப்பும் கிடையாது. அது எதனால? பழகிட்டு அப்படியே சின்ன பிள்ளையிலேருந்து ஆ, ஆ. இனிப்புலாம் சாப்பிட மாட்டேன். ஓ, எரிப்பு அந்த காரங்கள் தான் விரும்பி சாப்பிட்றது அப்ப. ஆமாம். சரி, இப்போ வாழைப்பழ சிப்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுண்டா? சிப்ஸ் அது சாப்பிடுவேன். எரிப்பாயிருது இல்லை? வாழையில இருந்து மதிப்பு கூட்டும் போது அது எரிப்பாயிருது, அப்படிதானே? சரி, வாழை விவசாயிகள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? ஒரு ஸ்கூல் சில்ட்ரனா இந்த தொழிலில் இருக்கிறவங்க விளங்குற முறையில் நீங்கள் வாழை விவசாயிகளோட வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னா புரியல. அவங்களோட லைஃப் ஸ்டைல் அது வந்து ரொட்டீனா அவங்களுக்கு இதான் நடக்குது. இப்போ வாழை போட்டிருக்காங்க, இதே நாற்று நட்டாங்கன்னா அதுக்கு பார்ப்பாங்க, களை பறிப்பாங்க, நட்டு வைப்பாங்க, அதெல்லாம் உண்டு. வாழைனா அப்படி மருந்து ஊத்துறது, உரம் போடுறதுன்னு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, அது அவங்க தினமும் செய்யறதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. புதுசா செஞ்சா ஃபர்ஸ்ட்லாம் செய்யல எதுக்கு இது சிறையா இருக்கு அப்படின்னு நினைச்சு செய்வாங்க. விரும்பி நீங்க அப்படி செஞ்சாங்க. நினைச்சிருக்கீங்களா? நானும் சிறையா வரணும்னா இருக்குங்கிறது உங்க களக்காடு வட்டார வழக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? சிறையா இருக்குங்கிறது அப்படி உங்களுக்கு நினைச்சிருக்கீங்களா முதல்ல? என்னடா இது எரிச்சலா இருக்கு? இல்ல, அப்படி இல்லை, விரும்பி தான் வருவேன் நான். ஆ. சின்ன வரணும்னா அப்பெல்லாம் 1 தடவை 2 தடவை தான் வருவேன், இப்பதான் இப்படி தொடர்ந்து வரேன். ஓகே ஓகே. படிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறதுக்கும் இதுக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்கம்மா? பண்ணிடுவேன். இப்போ ஸ்கூல் 4:15க்கு விடுவாங்க, அங்க இருந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் போவேன். சரி, அது எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்? 6 மணி வரைக்கும் நம்ம விருப்பம் தான். 6 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், வந்து வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு ராத்திரி சாப்பாடு செஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஓகே ஓகே. நைட்டு படிச்சு முடிச்சிடுறது, காலையில எழுந்திரிச்சு இங்க காலைல வந்துடுறது. எழுந்துச்சுங்க வருது. ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்தாலும் நைட்டே நைட்டே முடிச்சிருவேன். சரி, ரைட்டு. ஓகே, ரொம்ப நன்றி. ரம்யாவை பார்க்குறப்ப உண்மையிலேயே வந்து ஒரு இந்த தலைமுறையில் ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு சிறுமியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் 18 வயதுக்கு கீழே உள்ளவங்கனால ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய சிறுமியாக பார்க்குறேன். எதிர்காலத்தில் நீங்கள் இந்த வாழை சாகுபடியில் இருந்து கல்விக்கும் போன ஒரு பெண் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேறி பல லட்சம் பெரிய பெரிய பதவிகளில் பொறுப்புகளில் பல லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக வரணும்னு நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.